இங்க ஒரு வறண்ட பகுதியில் உள்ள ஒரே ஒரு பூ மட்டும் அதுக்கு எதிர்புறமா உள்ள ஒரு பசுமையான அழகான இடத்தை பாக்குது. அந்த இடத்துல இந்த பூ வாழ்றதுக்கான ஒரு தகுதியான இடமாவும் இருக்கு. இந்த பூக்கள் மாதிரி அங்க 4-5 பூக்களும் இருக்கு. இது ஒரு வறண்ட பகுதினால இந்த இடத்துல நம்ம வாழ்ந்தா கூடிய சீக்கிரத்துல உயிர் போயிரும். அங்க உள்ள எல்லா பூக்களுமே வெப்பம் தாங்க முடியாம வாடி கீழே விழுந்துருதுங்க. அங்க உள்ள ஒரே ஒரு பூ மட்டும் ஒன்னு யோசிக்குது, இது நமக்கான இடம் கிடையாது, நம்ம வாழ்றதுக்கான இடம் சிறிது தூரத்துல தான் இருக்கு. நம்ம இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போலான்னு போறப்ப அந்த தரையில காலை வச்சோனே வெப்பம் தாங்க முடியாம காலு சுற்றுது. ஆனா இந்த பூ பின்வாங்காம அது போகக்கூடிய அந்த இடத்தை மட்டும்தான் பாக்குது. வாழ்வோ சாவோ இறங்கி பாத்தரலான்னு அதோட முழு பலத்தை கொண்டு அந்த வெப்ப சூட்டுலயே ஓட ஆரம்பிக்குது. ஓடிட்டு இருக்கும் போது அந்த வெப்பம் தாங்க முடியாம வாடி கீழே விழுறப்ப கூட முயற்சியை கைவிட கூடாதுன்னு தவழ்ந்து போக ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும் போது அது சேர வேண்டிய பகுதியை பாதி கடந்தாச்சு. அந்த அதிக வெப்பம் தாங்க முடியாம வாடி கீழே விழுந்துருது. அங்க உள்ள தண்ணீர்கள்லாம் இந்த பூ மேல பட்டு அது ஒரு பூவா முளைத்து அந்த பூக்கள்லாம் உதிர்ந்து இது சேர வேண்டிய பகுதிக்கு போயிருது. அது ஒரு அழகான பூவா முளைத்து அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வாடி போன பூ மாதிரி இருக்காம நமக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை நோக்கி நம்ம போகும்போது பல தடைகள் வரலாம். அந்த தடைகளையும் ஒரு பெரிய விஷயமா கருதாமல் என்னுடைய பாதையை நோக்கி நான் செல்கிறேன் என்கிற ஒரு முடிவு எடுத்து கடைசி வரை போராடி நீங்கள் நினைத்த இடத்தை பிடித்தீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். மனிதர்கள் செல்லும் பாதையில் பல தடைகள் வரும். அதை தடைகள் என்று கருதாமல் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடமாக நினைத்து அதை கடந்து சென்றீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் பாதையை பாதி நெருங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம்.